ஒரு ஆணும் இந்தியாவில் லீகலா திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் அவன் யாரை விரும்புறானோ அவங்கள திருமணம் செய்யறதுக்கான முழு உரிமையையும் கொடுக்குது. இத அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனா இந்தியாவில் பல உயர் நீதிமன்றங்களையும் உச்ச நீதிமன்றங்களையும் நடந்த வழக்குல நீதிபதிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஒரு ஆணை திருமணம் செய்யறதா இருக்கட்டும், ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதா இருக்கட்டும், இது அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேம் செக்ஸ் மேரேஜ் இல்லீகல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இத பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்க முடியாது. ஒருவேளை நம்ம அப்படி கொடுத்தோம்னா அது தனிநபர் சட்டங்களுக்கும் குடும்ப கட்டமைப்புக்கும் எதிராக போயிடும். இதனால பல்வேறு குழப்பங்கள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணுமோ இல்லாட்டி ஒரு பெண்ணுமோ திருமணம் செய்ய முடியாது. அப்படி திருமணமே செஞ்சாலும் அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நான் சேம் செக்ஸ் மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு சட்டம் இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.